சென்னை பத்திரிகையாளர் மன்றம் மிகவும் ஒரு மரபுமிக்க பாரம்பரியமிக்க பழமையான ஒரு மன்றம். பத்திரிகையாளர்களுக்காக, அதாவது ஜேர்னலிஸ்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய உழைக்கும் பத்திரிகையாளர்களுக்கான செய்தியாளர்கள் இருக்காங்க இல்லைங்களா, செய்தியாளர்கள், காலத்திற்கு போகக்கூடிய செய்தியாளர்கள், அதே போல் துணை ஆசிரியர்கள், அப்புறம் ஆசிரியர்கள், இவர்கள் மட்டும்தான் எடிட்டோரியல் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். ஆசிரியர் குழு தான் அது. இவர்கள் தான் அங்கே சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் உறுப்பினர் ஆகும். உபகுழு என்ன செய்யுதுன்னா, இருக்கின்ற இந்த 3 நிர்வாகிகளிடம் ஒரு கையெழுத்து வாங்கிக்கிறாங்க, லெட்ரு. நாங்கள் 90 நாட்களுக்குள் இந்த தேர்தல் நடத்துவதற்கான செயல்பாடுகளை செய்கிறோம். இதுக்கு அன்றாட பணிகள்லாம் இருக்கு இல்லைங்களா, மன்றத்தினுடைய பணிகள், அவற்றையும் நாங்கள் உங்கள் ஒத்துழைப்போடு உங்களுடைய ஆதரவோடு நாங்கள் செய்து கொள்கிறோம், பராமரித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி கடிதம் வாங்கிறாங்க. கடிதம் வாங்கி அடுத்த நொடியிலிருந்து அந்த கடிதத்தை யார்கிட்ட கொடுக்குறாங்க தெரியுங்களா? நீங்கள் புகைப்படத்தில் பார்க்கலாம், ஹிந்தி என்று நாமகிட்ட தான் கொடுக்குறாங்க இந்த நிர்வாகிகள் எல்லாம். அப்போ கூட இருக்கிற நிர்வாகிகள் எல்லாம் அதெல்லாம் பார்க்கிறார்கள். இப்போ இப்படிப்பட்ட நிலையில் என்ன வந்தால், அந்த கடிதத்தில் கையெழுத்து வாங்கி அடுத்த வினாடியிலிருந்து இந்த உபகுழு, செயல்பாட்டு குழு முழுவதுமாக மன்றத்தினுடைய கட்டுப்பாட்டை தங்கள் கைகளில் எடுத்துக்கொள்கிறது. முதல் வேலையாக அவங்க செஞ்சது இந்த 3 நிர்வாகிகளை நிராகரித்தது, அலட்சியம் செய்தது, அவர்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் செய்தது என்பதுதான் முதலாக இந்த உபகுழு செய்த காரியமாக. ஜிஹெச்சில் பிணவாடைக்கு மருந்து வாடைக்கு நடுவில் தொடங்கிய பணி ஐக்கிய நாடுகள் UN வரைக்கும் நம்ம போய் செய்தி சேகரிச்சுட்டு வந்திருக்கோம். எங்களை போன்ற செய்தியாளர்களுக்கு அங்கே சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் இடம் இல்லை என்கிறது இந்த உபத்திரிக்கை. பெரும்பத்திரிக்கைனா என்ன? பத்திரிகையாளர் மன்றம் ஏழை எளிய மக்கள் என்ற பாரபட்சம் பார்க்கக்கூடாது, பணக்காரன் ஏழை பாரபட்சம் பார்க்கக்கூடாது, அதே போல் சாதி பார்க்கக்கூடாது, மதம் மாதம் 5000 ரூபாய் சம்பளம் வாங்குபவர்களும் மெம்பர் தாங்க. மாதம் 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்குகிறவனும் அங்கே மெம்பராக இருக்கிறான். ஆக இவர்களெல்லாம் இப்போ 5 லட்சம் ரூபாய் லஞ்சமாகவும் 3 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குவனுக்கு மட்டும்தான் பத்திரிகையாளர் மன்றத்தில், என்றாம் தலைமையிலான பத்திரிகையாளர் மன்றத்தில் உறுப்பினர் என்றால் 5000 10,000 வாங்கக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு இடம் இல்லை என்கிறார். புதுசாக ஐடி கார்டு கொடுத்துருக்காங்க. உலகத்தில் பரோட்டா மாஸ்டர்னு வச்சுக்கோங்களாங்க. பரோட்டா மாஸ்டருக்கு என்ன கொடுப்பாங்க? இவர் ஒரு பரோட்டா மாஸ்டர் அப்படின்னு 100 பரோட்டா மாஸ்டருக்கு பரோட்டா மாஸ்டர்னு ஐடி கார்டு கொடுப்பாங்களா? இந்த பரோட்டா மாஸ்டர் எந்த கடையில் வேலை செய்கிறாருன்னு சொல்லுவாங்களா? இப்போ இவங்க ஐடி கார்டு புதுசாக கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே எங்களுக்கு ஐடி கார்டு மார்ச் வரைக்கும் இருக்குது. இதற்கிடையில் அதே மார்ச் வரைக்கும் முடியுமாறு ஒரு பேரலாக ஒரு ஐடி கார்டை புதுசாக கொடுக்குறாங்க. அதில் உருவம், பெயர் மட்டும்தான் இருக்குது. எந்த நிறுவனம் கிடையாது, நிறுவனத்தோட முகவரி கிடையாது. உலகத்தில் எந்த முட்டாப்பையலாவது இப்படி ஐடி கார்டு கொடுப்பானா? தற்பொழுது பார்த்திங்கன்னா, இன்னும் சொல்லப்போனால் திமுக ஐடி விங்கை கொண்டு வந்து சேர்த்துல, அவ்வளோதான். TNTV தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் TNTV தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். சென்னை பத்திரிகையாளர் மன்றம் மிகவும் ஒரு மரபுமிக்க பாரம்பரியமிக்க பழமையான ஒரு மன்றம். பத்திரிகையாளர்களுக்காக, அதாவது ஜேர்னலிஸ்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய உழைக்கும் பத்திரிகையாளர்களுக்கான மன்றம் அது. அங்கே யார் உறுப்பினராக முடியும் என்றால் ஜேர்னலிஸ்ட்டு தான் உறுப்பினராக முடியும். ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு பத்திரிகை, அச்சு பத்திரிகையில் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் இருக்காங்க இல்லைங்களா, செய்தியாளர்கள், காலத்திற்கு போகக்கூடிய செய்தியாளர்கள், அதே போல் துணை ஆசிரியர்கள், அப்புறம் ஆசிரியர்கள், இவர்கள் மட்டும்தான் எடிட்டோரியல் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். ஆசிரியர் குழு தான் அது. இவர்கள் தான் அங்கே சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் உறுப்பினர் ஆக முடியும். முதல்ல அடிப்படையில் இதில் முதன்மை யாருக்குன்னா களப்பணியாற்றுபவர்களுக்கும், அடுத்ததாக 2வது தான் நீங்கள் ஆசிரியர்கள் என்பதாக இருக்கிறது. இதுதான் தொடர்ந்து ஒரு மரபாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதற்கு பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, இதுதான் அந்த பைலா என்று சொல்லக்கூடிய அதனுடைய விதிமுறைகளை அப்படித்தான் சொல்கின்றன. இப்படிப்பட்ட நிலையில் தான் அது நடந்துட்டு இருந்துச்சு. அதற்கு தேர்தல் நடத்துவது காலதாமதம், அப்புறம் தேர்தல் நடத்த போகும்போது அதுக்கு ஏற்பட்ட தடைகள், வழக்குகள் என்ன அப்படி தள்ளி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு தவறு, பிழை என்று நாம் காலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி கூட்டப்பட்ட பொதுக்குழு, அந்த பொதுக்குழுவை கூட்டியவர்கள் 4 பேர் தான். ஏன்னா 4 நிர்வாகிகள் தான் இருக்காங்க. இப்போது கீதப்பிரியன், பாரதி தமிழன், நசத்துல்லா, நரேஷ் என்கிற இந்த 4 இவர்கள் நிர்வாகிகள் தான் இருக்காங்க. இவர்கள் தான் அது பொதுக்குழுவை கூட்டுறாங்க. அந்த பொதுக்குழுவில் என்ன தீர்மானம் பண்ணுறாங்கன்னா, இந்த தேர்தல் நடத்துறதுக்கு வழக்குகள்லாம் தடையாக இருக்குது, அதே போல் உறுப்பினர் சேர்க்கைக்கு என்ன செய்யலாம், ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வர வேண்டுமா, அல்லது புதிய எப்படி வளர்ச்சி பெற வைப்பது, இதற்கான ஆலோசனைகளை வழங்குவதற்காகவும், தேர்தல் நடத்துறதுக்கான அதனுடைய ஆலோசனைகள் வழங்குறதுக்காகவும் ஹிண்டு என் ராம் அவர்கள் தலைமையில் ஒரு 12 பேர் கொண்ட வழிகாட்டுதல் குழு ஒன்று அமைக்கப்படுது. இது அமைச்சது யார்? இந்த கீதப்பிரியன், பாரதி தமிழன், நசத்துல்லா, நரேஷ் ஆகிய 4 இதுதான் நிர்வாகிகள் குழு தான். பொதுக்குழுவை கூட்டி உறுப்பினர்களுடைய ஒப்புதல் பெற்று
அவர்களை வந்து இந்த வழிகாட்டும் குழுவாக அமைக்கிறாங்க. இது ஆகஸ்ட் மாதம் நடந்துருச்சு. ஆனால் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா எப்போ வர்றாங்கன்னா ஜூன் மாதத்தில் தான் வந்து இந்த 24ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் தான் அவர்கள் வந்து அந்த பணியவே தொடங்க வைக்க வர்றாங்க. அதுக்கு முன்னாடி பாரதி தமிழன் அழுத்தம் கொடுத்து பதவியிலிருந்து நீக்கப்பட்டு மீதம் வந்து கீதப்பிரியன் அதே போல் நரேஷ் அசதுல்லா ஆகிய இந்த மூவர் மட்டும் இருக்கக்கூடிய நிலையில தான் ஜூன் மாதத்துக்குள்ளே இந்த வழிகாட்டும் குழு உள்ளே வந்து அவர்களுக்குள் 12 பேருக்குள்ள இருந்து ஒரு 7 பேரை தேர்ந்தெடுத்து செயல்பாட்டு குழு உபகுழு என்று சப் கமிட்டி என்று அவர்கள் தொடங்கிக் கொள்கிறார்கள். இந்த உபகுழு என்ன செய்யுதுன்னா இருக்கின்ற இந்த 3 நிர்வாகிகளிடம் ஒரு கையெழுத்து வாங்கிக்கிறாங்க லெட்ரு. நாங்கள் 90 நாட்களுக்குள் இந்த தேர்தல் நடத்துவதற்கான செயல்பாடுகளை செய்கிறோம். இதுக்கு அன்றாட பணிகள்லாம் இருக்கு இல்லைங்களா, மன்றத்தினுடைய பணிகள், அவற்றையும் நாங்கள் உங்கள் ஒத்துழைப்போடு உங்களுடைய ஆதரவோடு நாங்கள் செய்து கொள்கிறோம், பராமரித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி கடிதம் வாங்கிறாங்க. கடிதம் வாங்கி அடுத்த நொடியிலிருந்து அந்த கடிதத்தை யார்கிட்ட கொடுக்குறாங்க தெரியுங்களா? இங்கே புகைப்படத்தில் பார்க்கலாம், ஹிண்டு என்று நாமகிட்ட தான் கொடுக்குறாங்க இந்த நிர்வாகிகள் எல்லாம். அப்போ கூட இருக்கிற வந்து நிர்வாகிகள் எல்லாம் அதெல்லாம் வந்து பார்க்கிறார்கள். இப்போ இப்படிப்பட்ட நிலையில் என்ன வந்தால் அந்த கடிதத்தில் கையெழுத்து வாங்கி அடுத்த வினாடியிலிருந்து இந்த உபகுழு செயல்பாட்டு குழு முழுவதுமாக மன்றத்தினுடைய கட்டுப்பாட்டை தங்கள் கைகளில் எடுத்துக்கொள்கிறது. முதல் வேலையாக அவங்க செஞ்சது இந்த 3 நிர்வாகிகளை நிராகரித்தது, அலட்சியம் செய்தது, அவர்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் செய்தது என்பதுதான் முதலாக இந்த உபகுழு செய்த காரியமாக இருக்கிறது. கையெழுத்து போட்டியில் போ கிளம்பு என்பதைப் போல அவர்களை இந்த 3 நிர்வாகிகளை அவர்கள் ஒதுக்கி தள்ளிட்டாங்க. அதற்கு பிறகு அவர்களாக கூடி உடனே உறுப்பினர் புதுப்பித்தல் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. பழைய உறுப்பினர்களை 20 ஆண்டு காலமாக புதுப்பிக்காத உறுப்பினர்கள்லாம் வீடு போய் சென்று அழைத்து வந்து புதுப்பிக்க செய்த ஒரு மாபெரும் சாதனையில் செஞ்சுருக்காங்க. உறுப்பினர் புதுப்பிக்க வேண்டியது அவர் உறுப்பினருடைய அறிவு, உறுப்பினருடைய காமன் சென்ஸ், உறுப்பினருடைய அந்த உண்மையிலேயே வந்து அந்த உணர்வு, அறிவு, மொத்த உணர்வோட அறிவு. நான் ஒரு மன்றத்தில், அது பத்திரிகையாளர் மன்றத்தில் நம்ம உறுப்பினராக இருக்கிறோம், 20 வருஷமாக நம்ம ரினியூவல் பண்ணாமல் இருக்கிறோம் அப்படின்னு அதை வந்து தாமாக சென்று ரினியூவல் செய்ய வேண்டியது அந்த மூத்த பத்திரிகையாளர், பிரபல பத்திரிகையாளர்களுக்கு அறிவு சரியாக வேலை செய்திருந்தால் அவர்கள் செய்திருப்பார்கள். உண்மையை சொல்ல போனால் இந்த சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய பைலா அடிப்படையில் அதனுடைய விதிமுறை அடிப்பில் 3 ஆண்டுகள் நீங்கள் புதுப்பிக்காமல் இருந்தால் உங்கள் சந்தா காலாவதியாகிவிடும், உங்கள் உறுப்பினர் அடையாள அட்டை காலாவதியாகிவிடும், நீங்கள் அதில் உறுப்பினராக நீடிக்க முடியாது. இது அந்த மன்ற விதிமுறைகள் இருக்குது. ஆனால் 20 ஆண்டுகள் வந்து புதுப்பிக்காத குணசேகரன், கார்த்திகை செல்வன் போன்ற பல பத்திரிகையாளர்கள் எல்லாம் அவர்கள் அழைத்து நாங்கள் மறுபடியும் புதுப்பிக்க வைத்திருக்கிறோம் என்று முதலில் உருட்டத் தொடங்கியது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உபகுழு. இதற்கு அவர்கள் சொன்ன சப்பைக்கட்டு காரணம், இங்கே நிர்வாகம் சரியில்லை, மன்றத்தில் வந்து சுற்றுச்சூழல் சரியில்லை, அதனால் உள்ளே கால் வைப்பதற்கு அஞ்சி பயந்து அவர்கள் வந்து அருவருப்பாகி இதை வராமல் இருந்தால் ஹிந்து ராம் எல்லாம் வந்ததுக்கு பிறகு இந்த இடம் புனிதமாகி விட்டது, மவுண்ட் ரோடு மகாவிஷ்ணு வந்து அங்கே வந்து அரியணையில் அமர்ந்த பிறகு அது கோவிலாக மாறிவிட்டது, அதனால் குணசேகரன், கார்த்திகை செல்வன் போன்றவர்கள் எல்லாம் வந்து 20 ஆண்டுகள் கழித்து தங்களை புதுப்பித்துக் கொண்டதாக இன்னொரு உருட்டினாங்க. இத்தனை ஆண்டுகள் புனிதம் இல்லாமல் இருந்தது போலவும் இப்பொழுதுதான் புனிதம் வந்தது போலவும் இவர்கள் புதிதாக உருட்டத் தொடங்கினாங்க. இது என்ன ஒரு வியப்புன்னா, இத்தனை ஆண்டு காலம் அதை நிர்வாகம் செய்து கொண்டிருந்த பாரதி தமிழன் ஹிண்டு என்ராமின் கீழ் பணிபுரியக்கூடிய பணியாளர் தான். அப்போ ஹிண்டு என்ராம் கையில் தான் அது இருக்குது. இது மட்டும் இல்லை, 15 ஆண்டுகள் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய சாவி ஹிந்து அலுவலகத்தில் தான் இருந்தது. டிஎஸ்எஸ் நினைக்கிற ஒரு பெயர் மறந்துட்டேன், அவரிடம் தான் இருக்கும். காலையில் போய் மன்ற ஊழியர்கள் சாவியை வாங்கிட்டு வந்து திறப்பாங்க, சாயந்தரம் சாவியை கொண்டு கொடுத்துருவாங்க. ஆக இப்படி ஹிந்து நாளிதழ்காக தான் முழுவதுமாக நீங்கள் வந்து சென்னை பத்திரிகையாளர் மன்றத்திற்கு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள், அல்லது ஆதரவு கொடுத்தார்கள், அல்லது ஒரு முழுவதும் தங்கள் சொந்தமாகவே அன்று முதல் இன்று வரை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் என்று கூட வைத்துக் கொள்ளலாம். எப்படியோ நல்லதை வந்து நம்ம பாராட்டுவோம். ஸோ இப்படிப்பட்ட நிலையில் வந்து இத்தனை நாள் புனிதமற்று இருந்ததற்கு காரணம் அது வந்து அப்போ ஹிந்து குழுமம் தானா என்கிற கேள்வி வருது இல்லைங்களா. இத்தனை நாள் கொள்ளையடித்ததை வந்து அங்கே இருக்கக்கூடியவர்கள், அங்கே மேனேஜர் கூட கோடிக்கணக்கில் கொள்ளையடித்து விட்டதாக சில பெருச்சாளிகள் எல்லாம் வந்து அனத்தி கொண்டு திரிகின்றன. அப்படி நீங்கள் வந்து இருந்ததுன்னா அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது ஹிந்து நிறுவனம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்ததா, ஹிண்டு என்ராம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாரா? இத்தனை நாள் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது மதுபான கூடமாக மட்டுமே மாறிவிட்டது என்பதை இத்தனை நாள் ஹிண்டு என்ராம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாரா? ஹிந்து ஊழியர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்களா? அங்கே மதுபானம் அதிகம் குடிக்க வந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹிந்து ஊழியர்கள் பணியாளர்களே இருக்காங்க, என்னுடைய நண்பர்களே இருக்காங்க. ஆக இதெல்லாம் புனிதமற்றதாக இருந்ததால் இத்தனை ஆண்டு காலம் ஹிந்து இவற்றையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இருந்ததா? தமது கட்டுப்பாட்டில் தொடக்கத்திலிருந்து இன்று வரை அதிகமாக அது வந்து ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருக்கக்கூடியது, நீங்கள் அது வந்து இன்வால்மெண்ட்டாக இருக்கக்கூடியது ஹிந்து குழுமம் தான். அப்போ இத்தனை நாள் வந்து நடந்த கொள்ளைகளுக்கும் இவர்கள் கூறக்கூடிய கொள்ளைகளுக்கும் இவர்கள் கூறக்கூடிய முறைகேடுகளுக்கெல்லாம் இதுவரை இவர்கள் நிரூபிக்கல. ஒன்று,
அதற்கு பிறகு அடுத்ததாக புதிதாக ஒரு நிர்வாக குழு வந்து இவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதாக சொன்னார்கள். இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இவர்கள் சொல்வதெல்லாம் மீது போலீஸில் புகார் கொடுப்பேன், மீது போலீஸில் புகார் கொடுப்பேன், மீது போலீஸில் புகார் கொடுப்பேன், ஒரு வாய்க்கொழுப்பு சவடால் விட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெருச்சாலை ஒன்று எல்லோரையும் காவல் நிலையத்தின் மீது புகார் கொடுப்பேன் என்று உருட்டி கொண்டிருக்கிறது. இது எல்லாம் ஹிண்டு என் ராம் அவர்கள் வேடிக்கை பார்க்கிறார்களா? ஹிண்டு ராம் அவர்களுக்கு அவருடைய உலக அளவிலான மதிப்பு மரியாதையும் எப்படிப்பட்டது? ஹிண்டு ராம் அவர்களுடைய தமிழர் மீதான எதிர்ப்பு உணர்வை நாங்கள் தொடர்ந்து கண்டிக்கிறோம். அதில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. ராஜபக்ஷ பக்கம் நிற்பாரே தவிர தமிழர்கள் பக்கம் நிற்க மாட்டார். அதில் எனக்கு குறிப்பாக சொல்வார்னா, தமிழர்கள் நல்லவங்க, ஆனால் இந்த போராட்டம் தவறானது, போராட்ட வழிமுறை தவறானது என்பதால் நாங்கள் அதை ஆதரிக்க மாட்டோம். நாங்களும் தான் சொல்கிறோம், ஆயுத போராட்டம் தவறு தான். யார் வேண்டான்னு சொல்ல விருப்பமாக போய் ஆயுத போராட்டத்தில் உயிரை இழந்து கைகால்களை இழந்து போராடி சாவது அல்லது போராடி முடமாவது என்பது எந்த ஒரு மனிதராக விரும்புவாங்களா? ஆனால் அது அல்ல. அந்த ஆயுத போராட்டம் எங்களுக்குள் கையளிக்கப்பட்டது, திணிக்கப்பட்டது, நிர்பந்திக்கப்பட்டோம் என்று ஒவ்வொரு முறையும் அவங்க சொன்னாங்க. ஆக இவர் மக்களை ஆதரிப்பார், ஆனால் போராளிகளை ஆதரிக்க மாட்டார் என்ற நிலைப்பாடு கொண்டவர் தான் ஹிண்டு என் ராம் ஐயா அவர்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நிலைப்பாடு பாருங்கள், கடந்த சட்டமன்ற தேர்தல் தொடக்கத்தில் வரும்போது ஹிண்டு என் ராம் அவர்கள் ட்விட்டரில் ஒரு பதிவு போடுறார். 234 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறும் அப்படின்னு போடுறார். ஹிந்து பத்திரிகையினுடைய அதிபர், மூத்த பத்திரிகையாளர், உலகறிந்த பத்திரிகையாளர், 234 தொகுதியிலும் ஸ்வீப் ஆகுன்னு போடுறார் திமுக கூட்டணி. நம்ம அப்பொழுது அதில் எடுத்து போட்டோம். கள நிலவரம் தெரியாமல் ஹிண்டு என் ராம் ஐயா பேசுகிறாங்க. சென்னையில் மவுண்ட் ரோட்டில் அமர்ந்து கொண்டு அவர் ஒட்டுமொத்த 234 தொகுதிகளிலும் கணிக்க முடியாது. நாங்கள் களத்தில் சுற்றி கொண்டு இருக்கக்கூடியவர்கள், ஒவ்வொரு ஊராக சுற்றிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எங்களுக்கு தெரியும் அப்படி இல்லை என்று எழுதணும். அதுபோலவே அப்படி இல்லை. நீங்கள் திமுக எதிர்பார்த்த வெற்றியை கூட பெறவில்லை. மேலும் திமுக அதிமுக இடையேயான வாக்குகள் வேறுபாடு மிக குறுகிய வேறுபாடு தான், பெரிய வேறுபாடெல்லாம் கிடையாது. பாஜகவோடு கூட்டணி வைக்காமல் இருந்திருந்தால், அதிமுக வைக்காமல் இருந்தால் நிலைமை வேறு. ஆக இப்படி திமுக ஆதரவு நிலைப்பாட்டை பட்டவர்த்தனமாக எடுத்தவர் ஹிண்டு என் ராம் அவர்கள். அங்கே ராஜபக்சேவுக்கு ஆதரவு, இங்கே திமுகவுக்கு ஆதரவு. முதலமைச்சர் மு க ஸ்டாலினோடு வாக்கிங் போகும்போது அது புகைப்படங்கள் எடுத்து போடுறாரு. அவர் தான் இப்பொழுது பார்த்திங்கன்னா தற்பொழுது சென்னை பத்திரிகையாளர் மன்றத்துக்குள்ளே நாங்கள் தேர்தல் நடத்துவோம் என்று நுழைந்த அந்த வேளை நாங்கள் மகிழ்ச்சி அடைந்தோம். சரி, ஏன்னா சிஎம் கூட இருக்கார், இவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவர், அவர் முறையாக நடத்திடுவார். ஆனால் வந்தவுடன் அவர் இந்த உபகுழு என்று அமைக்கப்பட்டவுடன் உபகுழு மீது தண்ணி தெளித்து விட்டுவிட்டாரா திரு என் ராம் என்கிற கேள்விதான் எங்களுக்கெல்லாம் இப்பொழுதும் இருக்கிறது. இதனால் உபகுழு ஆடக்கூடிய ஆட்டம் விதிமுறை மீறிய சட்டவிரோதமான மிக பார்த்திங்கன்னா ஒரு சனநாயகமற்ற செயலைத்தான் தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றாங்க. முதலில் புதுப்பிக்கிறேன் என்று குணசேகர் 20 ஆண்டுகள் புதுப்பிக்காத குணசேகர் எல்லாம் அழைத்து புதுப்பிக்கக்கூடியவர்கள் எங்களை போன்ற 2025 மார்ச் வரைக்கும் புதுப்பித்து பதிவு செய்து வைத்திருக்கிற எங்களுடைய பெயர்களை நீக்குவதற்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க. தற்பொழுது வெளியிட்ட பட்டியலில் எங்கள் பெயர் இல்லை. இது போன்ற நீங்கள் இது என்ன முரண்பாடு? அப்போ குணசேகரனும் கார்த்திகை செல்வனும் ஹிண்டு என் ராமுக்கு வேண்டப்பட்டவர்களா? அதனால் அவர்களை சேர்ப்பதும், நாங்களெல்லாம் ஹிந்துவுக்கு தீண்டத்தகாதவர்களா? தமிழர்கள் நாங்கள்லாம், வேற ஒன்றுமே இல்லை. அதுவும் தமிழ் பத்திரிகைகள் வேலை செய்யக்கூடிய எளிமையானவர்கள் நாங்கள். எங்களுக்கு சம்பளம் ஊதியம்லாம் பெருசு கிடையாது. 3 லட்ச ரூபா சம்பளம், அரசு காரு, அண்ணா நகரில் ஒரு வீடு, தாம்பரத்தில் ஒரு வீடு, அங்கே ஒரு வீடு, இங்கே ஒரு வீடு என்றெல்லாம் எங்களுக்கு பரிசு பெற்றவர்களாக நாங்கள். அதனால் மேட்டுமைத்தனமான நீங்கள் உயர்தட்டு மக்களுக்கு மட்டும்தான் சென்னை பத்திரிகையாளர் மன்றம் என்று ஹிண்டு என் ராம் சொல்கிறாரா? எங்களை போன்றவர்கள் அதே போல் நாங்கள்லாம் இப்போ ஜெயா தொலைக்காட்சி, முதல்ல காலைக்கதிர் தொலைக்காட்சி, காலைக்கதிர் நாளிதழில் பணியை தொடங்கினேன். அதற்கு பிறகு ஜெயா தொலைக்காட்சியில் 7 ஆண்டுகள், அதற்கு பிறகு புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் 7 ஆண்டுகள், அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா சன் நியூஸில் ஒரு 5.5 மாதம். இதற்கு முன்னதாக டிஎன்டிவி என்கிற தனி நிறுவனம் முதலாக தமிழ்நாடு என்டிடிவி என்கிற பெயருக்கு போட்டியாக நான் டிஎன்டிவி என்று என்னால் இயன்ற அளவுக்கு தொடங்கி தமிழ்நாடு டெலிவிஷன்ஸ் என்கிற நியூஸ் ஏஜென்சி முகமையை தொடங்கணும். ஏஎன்ஐ யூஎன்ஐ மாதிரி ஏஎன்ஐ எம்மோடு இந்த டிஎன்டிவியோடு டையை போட்ட கடிதம் இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் இருந்து எங்களுக்கு விஷுவல்ஸ் கொடுங்க என்று. அப்போ ஜெயக்குமார் இருந்தார். ஜெயக்குமார் இன்றும் அநேகமாக நியூஸ் ஜே தொலைக்காட்சியில் இருக்கார் நினைக்கிறேன். அவர் தான் சான்று. ஒரு நட்சத்திர விடுதியில் அமர்ந்து கொண்டு அதனால் சுரேந்திரன் நினைக்கிறேன், அவர் கையெழுத்திட்டார். நான் குமுதம்.comக்கு நாங்கள் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் வீடியோ அண்ட் ஸ்கிரிப்டும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா எப்படி ஏஎன்ஐ யூஎன்ஐ செய்கிறதோ அதுபோல் நாங்கள் வீடியோஸ் கொடுத்து நாங்கள் கண்டென்ட் கொடுத்து ஏஜென்சி நடத்தினேன். நான் இந்தியாவில் உள்ள எல்லா பத்திரிகை ஊடகங்களும், பெரும்பான்மையான ஊடகங்கள் எமது காணொலிகளை பயன்படுத்திட்டு. இங்கே மட்டும் இல்லை, அமெரிக்காவிலும் அதே போல் பார்த்திங்கன்னா மோஸ்ட் வாண்டட் என்கிற ஒரு நிகழ்ச்சி பகவான் சிங் தான் அந்த ஒரு காணொலியை எடுத்து கொடுக்க சொன்னார். நம்ம எடுத்து கொடுத்துருக்குறோம். ஆக நியூஸ் ஏஜென்சியாக அனைத்து நிறுவனங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் புகைப்படங்கள், செய்திகள், காணொலிகள் கொடுக்கக்கூடிய முகமையாக தமிழ்நாட்டினுடைய முதல் ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஒரு நியூஸ் ஏஜென்சியாக வர வேண்டும் என்கிற தாக்கத்தில் இறங்கி பண்ணணும். குமுதம்.comக்கு 1.5 ஆண்டுகள் முழுக்க நம்ம தான் ஏஜென்சி.
ஆக இப்படிப்பட்ட பணிகளை எல்லாம் செய்து கொண்டு அதற்கு பிறகு நீங்கள் வந்து குமுதம்.com அதை வந்து அவங்க அதை வைண்ட் அப் பண்ணிட்டாங்க. அதற்கு பிறகு நமக்கு வந்து நிறுவனங்களில் நாங்கள் காட்சிகள் கொடுத்த போலும் பணம் வரல. சிலர் வந்து பார்த்திங்கன்னா 5 மாதம் 6 மாதம் கழித்து கொடுத்தாங்க. அதனால் எங்களுக்கு ஊதியம் கொடுக்க முடியல, வாடகை கொடுக்க முடியல, அப்புறம் வந்து எங்களுடைய செலவை பார்க்க முடியல. பெரிய பொருளாதார நட்டத்தில் மாட்டினோம். அதற்கு பிறகு ஓராண்டுகள் கடுமையான போராட்டம். பிறகு வந்து புதிய தலைமுறை தொடங்கின போது திரும்ப வேலைக்கு சேர்ந்தோம். இப்படி தான் ஒரு பக்கம் வேலைக்கு சேர்வது, இன்னொரு பக்கம் வந்து ஒரு மீண்டும் வந்து உத்வேகமாக எதையாவது ஆரம்பித்து நாமளே சாதிக்க வேண்டும் என்று வருவது, அதில் அடிபடுவது அல்லது முன்னேறுவது என்று பெரும் போராட்டத்தில் சென்று கொண்டிருக்கக்கூடிய எங்களை போன்ற, இன்னும் சொல்லப்போனால் எமது முதலாக பத்திரிகையாளர் பணியை கோயம்புத்தூர் ஜிஹெச்சில் தான் ஃபஸ்ட்டு. என்னென்னா தினமலரை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஜிஹெச் போய்ட்டு தான் கொடுப்பாங்க ட்ரைனிஸ்க்கு. அதில் தொடங்கி எங்கடா ஜிஹெச்லேயே இருந்து கொண்டிருக்கிறதான்னு ஒரு வெறி வந்து ஒரு நாள் ஒரு ஸ்டோரி பிரேக் பண்ணுறேன். டெய்லி ஜிஹெச்சில் சாயந்தரம் போடுவாங்க. நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், நடந்து ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து வாக்கி டாக்கியோடு வந்துட்டு நைட் 10:30 மணிக்கு ஃபோன் பண்ணி, ஐயா ஒரு 3 பேர் ஆக்சிடென்ட்டுங்க அப்படிமா. 3 பேரா, சரிப்பா நியூஸ் கொடுப்பா அப்படின்னு 4 லைன் நியூஸ் கொடுப்போம். அதுக்கு தான் நாங்கள் வந்து 12 மணி நேரம் ஜிஹெச்லேயே அப்பொழுதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மருந்து வாடைக்குள்ளேயே கிடக்க வேண்டியதாக இருக்கும். அதற்கு பிறகு ஒரு வெறி வந்து என்ன செஞ்சோம் அப்படின்னா, ஒரு நாள் அந்த ரெஜிஸ்டர் ஜிஹெச்சில் வந்து எல்லா வந்து ஆக்சிடென்ட் கேஸு சூசைட் கேஸெல்லாம் வரக்கூடிய ஒரு பதிவு இருக்கும். அந்த பதிவை பார்த்து கொண்டிருந்த போது அதில் வந்து பார்த்திங்கன்னா சாணி பவுடர் குடித்து வந்து நிறைய பேர் தற்கொலைக்கு முயன்றிருக்கலாம் என்று கிட்டத்தட்ட 300 கேஸ் வந்திருக்குது 3-4 மாதங்களில். எல்லாவற்றையும் எடுத்து வந்து அதை வந்து எவ்வளோ வந்திருக்குது, எத்தனை மாதம் என்ன வந்திருக்குன்னு கணக்கு எழுதி ஒரு செய்தி எழுதணும். சாணி பவுடர் கொடுத்து அதிகரிக்கக்கூடிய தற்கொலை அதிகமாகிறது என்றும் செய்தி வெளியிட்டோம். அது உடனே பெரும் செய்தியாக ஆகி மாவட்ட ஆட்சித்தலைவர் சாணி பவுடருக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்திலே தடை விதிச்சாங்க. அதுதான் முதல். அப்புறம் தான் நம்மளை திரும்பி பார்க்க வைத்து அடுத்த நிலைக்கு கொண்டு போனாங்க. அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா புதிய தலைமுறையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையம் சுவிட்சர்லாந்து நாட்டினுடைய ஜெனீவாவில் UNHRC என்று அங்கே போய் 2 முறை நாம் செய்தி சேகரித்தோம். ஜிஹெச்சில் பிணவாடைக்கு மருந்து வாடைக்கு நடுவில் தொடங்கிய பணி ஐக்கிய நாடுகள் UN வரைக்கும் நம்ம போய் செய்தி சேகரித்து வந்திருக்கோம். எங்களை போன்ற செய்தியாளர்களுக்கு அங்கே சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் இடம் இல்லை என்கிறது இந்த உபக்குழு. அதே போல் 35 ஆண்டு காலமாக பணியில் இருக்கக்கூடிய அவர்கள் பணியில் களப்பணிகள், அது சிறு பத்திரிக்கைனா பெரும் பத்திரிக்கைனா என்ன, பத்திரிகையாளர் மன்றம் ஏழை எளிய மக்கள் என்ற பாரபட்சம் பார்க்கக்கூடாது, பணக்காரன் ஏழை பாரபட்சம் பார்க்கக்கூடாது, அதே போல் சாதி பார்க்கக்கூடாது, மதம் பார்க்கக்கூடாது. இதெல்லாம் பார்க்காம தான் அது வந்து பத்திரிகையாளர் மன்றமாக இருக்க வேண்டும். இத்தனை ஆண்டுகள் அப்படி தான். அந்த கல்வி குழந்தைகளுக்கு கல்வி கட்டணம் கூட கட்ட முடியாதவர்களுக்கெல்லாம் சென்னை பத்திரிகையாளர் மன்றம் பணம் கட்டுச்சு. ஆக ஏழை மாதம் 5000 ரூபாய் சம்பளம் வாங்குவவர்களும் மெம்பர் தாங்க. மாதம் 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்குகிறவனும் அங்கே மெம்பராக இருக்கிறான். ஆக இவர்களெல்லாம் இப்போ 5 லட்சம் ரூபாய் லஞ்சமாகவும் 3 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குவனுக்கு மட்டும்தான் பத்திரிகையாளர் மன்றத்தில் என்றாம் தலைமையிலான பத்திரிகையாளர் மன்றத்தில் உறுப்பினர் என்றால் 5000 10,000 வாங்கக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு இடம் இல்லை என்கிறார்கள். அது ஒரு புறம். இன்னொரு புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக ஐடி கார்டு கொடுத்துருக்காங்க. உலகத்தில் பரோட்டா மாஸ்டர்னு வச்சுக்கோங்களாங்க. பரோட்டா மாஸ்டருக்கு என்ன கொடுப்பாங்க, இவர் ஒரு பரோட்டா மாஸ்டர் அப்படின்னு 100 பரோட்டா மாஸ்டர்னு ஐடி கார்டு கொடுப்பாங்களா? இந்த பரோட்டா மாஸ்டர் எந்த கடையில் வேலை செய்கிறாருன்னு சொல்லுவாங்களா? இப்போ இவங்க ஐடி கார்டு புதுசாக கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே எங்களுக்கு ஐடி கார்டு மார்ச் வரைக்கும் இருக்குது. இதற்கிடையில் அதே மார்ச் வரைக்கும் முடியுமாறு ஒரு பேரலாக ஒரு ஐடி கார்டை புதுசாக கொடுக்குறாங்க. அதில் உருவம் பெயர் மட்டும்தான் இருக்குது. எந்த நிறுவனம் கிடையாது, நிறுவனத்தோட முகவரி கிடையாது. உலகத்தில் எந்த முட்டாப்பையலாவது இப்படி ஐடி கார்டு கொடுப்பானா? அப்படி கொடுக்குறாங்க. கேட்டால் பெரிய அறிவாளிகள், பெரிய அறிஞர்கள். என்ன ஒரு மூடத்தனமான செயல் அது! எந்த நிறுவனத்தில் ஒருத்த பணியாற்றான்னு கூட தெரியாமல் அவன் சிறு பத்திரிக்கை பெரு பத்திரிக்கை நிறுவனம் போடணுமா, அந்த நிறுவனத்துடைய முகவரி பின்னாடி போடணுமா வேண்டாம். ஆனால் இவர்கள் உறுப்பினராக புதுப்பிப்பதற்கும் உறுப்பினர் சேர்க்கைக்கும் நீ உன் நிறுவனத்திலிருந்து கடிதம் கொண்டு வா, இந்த தேதியிலிருந்து இந்த தேதி வரைக்கும் பணியாற்றினேன் என்று அதில் வந்து மிக துல்லியமாக குறித்து கொண்டு வா, நிறுவனத்தினுடைய அடையாள அட்டை கொண்டு வா, அரசு அக்ரிடேஷன் கார்டு அடையாள அட்டை செல்லாது என்று எல்லாவற்றையும் நோண்டி வாங்கி கண்ணை உற்று நீ பணிபுரிகிற பேப்பர் வந்து பேப்பர் வெளிவருகிறதா அப்படின்னு அந்த பேப்பரை கொண்டு வா என்று இப்படி ஸ்க்ரூட்டினைஸ் என்கிற பெயரில் ஒரு கோமாளித்தனம் செய்துவிட்டு இவர்கள் வெளியிட்ட ஐடி கார்டில் நிறுவனத்தினுடைய பெயரும் கிடையாது, அவர்கள் செய்தியாளரா புகைப்படக்காரரா என்கிற அதுவும் கிடையாது, பின்னாடி நிறுவனத்தினுடைய அந்த முகவரியும் கிடையாது. சென்னை பிரஸ் கிளப், சென்னை பத்திரிகையாளர் மன்றம், முதல்ல இந்த பிரஸ் கிளப்புங்கிற பெயரையே பயன்படுத்தக்கூடாதுன்னு விமலேஸ்வரன் வந்து தெளிவாக இவர்கள் அது பதிவு செய்யலை. அதை அவர் வந்து முறையாக பதிவு செய்து கிட்டத்தட்ட 100 இடங்களில் பதிவு செஞ்சுட்டு வச்சுட்டார் அவர். இப்போ மீண்டும் அதே பெயரை இங்கே பயன்படுத்தியிருக்காங்க இந்த பத்திரிகையாளர் மன்றம். அதற்கு கூடவா அறிவில்லை உங்களுக்கு? ஏன்னா டிஸ்பியூட்டில் இருக்குது. அப்போ சென்னை பத்திரிகையாளர் மன்றம் வந்து ஒழுங்காக பயன்படுத்திட்டு போகலாமே, நாளைக்கு அவர் டிஸ்பியூட் பண்ணும்போது திரும்ப ஐடி கார்டெலாம் மாற்ற வேண்டியது இருக்குமே அப்படிங்கிற அந்த அடிப்படை அறிவு கூடவா இல்லை? இப்போ வந்து சென்னை பத்திரிகையாளர் மன்றம் மட்டும் போட்டு கொண்டு வந்தால் கூட பரவாயில்ல. இப்போ என்ன இருக்குன்னா, சென்னை பத்திரிகையாளர் மன்றம், பிரஸ் கிளப், அப்புறம் புகைப்படம், கீழே அவர் பேர், அப்புறம் அவர் வீட்டினுடைய முகவரி. என்ன அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்குறீங்களா நீங்கள்?
சென்னை பத்திரிகையாளர் மன்றம் உறுப்பினராக இருக்கக்கூடியவர்களுக்கு அட்ரஸ் ப்ரூஃபும் ஐடி ப்ரூஃபும் தான் இப்போ கொடுத்துருக்கீங்க நீங்கள். அந்த சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய ஐடி இல்லை. இதையெல்லாம் என்ராம் அவர்களுக்கு தெரியவில்லையா, இல்லை என்ராம் அவர்கள் பார்வைக்கு போகவில்லையா என்று நமக்கு தெரியல. ஆக இப்போ நமக்கு என்ன தோன்றுதுன்னா, இந்த மாதிரி எந்த நிறுவனம் என்று அடையாளம் தெரியாதவாறு இந்த மாதிரி ஒரு ஐடி கார்டை உருவாக்கி யூடியூபர்கள், ட்விட்டரில் வேலை செய்கிறவங்க, திமுகவினுடைய ஐடி விங்கு, அதே போல் மிக முக்கியமாக பிற கட்சியினுடைய ஐடி விங், இவர்களையெல்லாம் உள்ளே உறுப்பினர்களாக சேர்த்து விடுவது, சேர்த்து என்ராமை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சின்ன கும்பல் ஒன்று அங்கே இருக்குது. அந்த கும்பல் என்ராம் அவர்கள் மீது நம்ம இன்னும் சொல்கிறோம், அவர்கள் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, அவர் மீது மதிப்பு மரியாதையும் இருக்கிறது. ஆனால் அவர் எடுப்பார் கைப்பிள்ளையாக, அவர் கைப்பாவையாக ஆடிக்கொண்டிருக்கிறாரோ என்ற சந்தேகம் தான் நமக்கு வருகிறது. அவர்களை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய சின்ன கும்பல் என்ன செய்யுதுன்னா, அவர்கள் தங்களுக்குள் ஒரு தலைவரை உருவாக்கி கொண்டு வந்து விட வேண்டும், அதை நிர்வாகிகளை கொண்டு வந்து விட வேண்டும், பிரஸ் கிளப்பை ஆக்கிரமித்துக் கொள்ள வேண்டும், ஆட்டை போட்டு விட வேண்டும் என்கிற எண்ணத்தில் என்ராமை முன்னால் வைத்துக்கொண்டு இவர்கள் பின்னால் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மன்ற உறுப்பினர்கள் அனைவருமே சொல்லக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கு. ஆக என்ன உறுப்பினர் முதல்ல பத்திரிகையாளர்களுக்கான மன்றமாக இருந்து தற்பொழுது பார்த்தீங்கன்னா, இன்னும் சொல்லப்போனால் திமுக ஐடி விங்கை கொண்டு வந்து சேர்த்துல, அவ்வளோதான். ஏன் திமுக குறிப்பிட்டு சொல்றீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். அதில் இருக்க மிக முக்கியமானது, திமுகவினர் பார்த்தீங்கன்னா, திமுக அரசு தான் தற்பொழுது என்ராம் குழுவினருக்கு ஆதரவாக காவல்துறையை 24 மணி நேரம் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நிறுத்தி வச்சிருக்காங்க. காவல்துறை, காவல் படையை நிறுத்தி வச்சிருக்காங்க. அடுத்தது கேவியட் பெட்டிஷன் போடுறாங்க. இந்த நரேஷ்குமார், அதே போல் அசத்துல்லா, கீதப்பிரியன் ஐயா, இந்த 3 ஐயாக்களும் அவர்கள் தான் இப்போ நிர்வாகிகளாக இருக்காங்க. அவர்கள் ஏதாவது வழக்குக்கு நீதிமன்றத்திற்கு போனால் எங்களுக்கு தெரிவிங்கள், எங்களை கேட்காமல் நீங்கள் எதுவும் வாதம் செய்யக்கூடாது, தீர்ப்பு கொடுத்து விடக்கூடாதுன்னு ஒரு கேவியட் பெட்டிஷன் போடுறாங்க. இந்த கேவியட் பெட்டிஷனை யார் ஹேண்டில் பண்ணி ரைஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னா, வில்சன் என்கிற திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர், அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லைங்களா அவர். அடுத்ததாக அன்னைக்கு நிலாவேந்தன் என்கிற உறுப்பினர், அவர் அவர் பொய் புகார் கொடுத்து காவல் நிலையத்துக்கு கூட்டு போகிறாங்க. உடனே திமுக ஐடி விங்கை சேர்ந்த ஐடி விங்கார ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா, சூர்யான்னு ஒருத்தன் உடனே போடுறான், நாங்கள் குடிபோதைகள் போய் தகராறு செய்திருக்கிறார்கள் என்று ட்ரெண்ட் பண்ண பார்க்குறான். ஆக திமுகவினுடைய முழுக்க இன்வால்மெண்ட் இதில் இருக்குது. என்ராம் அவர்கள் நான் ஏற்கனவே நண்பர் தான், நம்ம நினச்சோம் சிஎம் கூட நண்பராக இருக்கார், அதனால் அந்த இன்ஃப்ளூயன்ஸை வச்சு நல்லது செய்வார்னு பார்த்தா, இப்போ என்ராம் அவர்களுக்கே அல்வா கொடுத்து கொண்டு அந்த சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தை டேக் ஓவர் பண்ணுவதற்காக ஒரு கும்பல் அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறது என்கிற ஐயம்தான் அனைவருக்கும் வலுத்திருக்கிறது. எனவே தொடக்கத்திலிருந்து சொல்கிறோம், சனநாயகமற்ற, டிரான்ஸ்பரன்சியற்ற, வெளிப்படைத்தன்மையற்ற, சூழ்ச்சியான, அதே போல் ஒருதலை பட்சமான தேர்தலைத்தான் இவர்கள் நடத்துவதற்கு இந்த உபகுழு முன்னெடுத்திருக்கிறது. அதுவும் ஆணவமும் அராஜகமும் அடாவடித்தனமும், அதே போல் எப்படி சொல்கிறதுனா தாந்தோன்றித்தனத்தோடு இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பகிரங்கமாகவே அந்த பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய முதன்மை உறுப்பினர் என்பது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டினுடைய மூத்த பத்திரிகையாளர்களில் அடியேனும் ஒருவன் என்கிற அடிப்படையில் இவற்றையெல்லாம் நாம் வெளி உலகத்திற்கும் பொதுமக்களுக்கும் பத்திரிகையாளர் மன்றத்திற்கும் பத்திரிகை ஊடக உலகத்திற்கும் சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.